2023 என்ன கொடுத்துச்சா? நிறைய அனுபவங்கள், சந்தோஷங்கள், நிறைய ட்ராவல் பண்ணேன். ஒரு புது புது உறவுகள், சந்தோஷமான உறவுகள். பணம் காசு அஃப்கோர்ஸ் தேவையான அளவுக்கு பணம் காசு கொடுத்தது தான். அதாவது லைஃப்பில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் என்னென்னா ட்ராவல்ஸ். 2023 நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். நிறைய வித்தியாசமான இடங்களெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்டீரியர் கர்நாடகா, நார்த் கர்நாடகா வில்லேஜஸில் நம்ம பாரத ராஜா படத்தில் வர மாதிரியான வில்லேஜஸ். அஃப்கோர்ஸ் நம்மலாம் இங்கே தமிழ்நாட்டில் அதை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. இப்போல்லாம் இல்லை, அங்கே இன்னும் பழமை மாறாத வில்லேஜஸ் நிறைய இருந்திருக்கு, நிறையா பார்த்துருக்கேன். நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி அது நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததும் அங்கே தான். மொபைல் யூசேஜ் ரொம்ப கம்மி பண்ணேன். ட்ராவல்ஸ் அப்போ வந்து மொபைல் தூக்கி பாக்கெட்டில் போட்டு சுற்றி தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம போகிற இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ரயிலில் வந்து ரொம்ப அழகான காட்சிகள் இருக்கும். யாராச்சும் வந்து இங்கே பாருங்கடான்னு காட்டுறதுக்குள்ளே அது கடந்துடும். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ட்ராவலிங்கில் மொபைல் பார்க்குறதுனால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறவங்க லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் இதில் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மொபைல் தேவைப்படும் பொழுது பார்க்குறது. 9:30 மணிக்கு மொபைலை கட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறது. நைட் 9:30 மணிக்கு கட் பண்ணோம்னா அடுத்து தூங்கிடுறது. இதுதான் வந்து நான் இந்த வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டு அதனால் பலன் அனுபவிச்சேன். உறவுகள் அஃப்கோர்ஸ், புதிய உறவுகள், பழைய உறவுகளுக்கு புதுப்பித்தல், இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான வருஷம் எனக்கு சந்தோஷம் கூட்டிகிட்டே தான் போகும். அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, போன வருஷம் வருமானம் இருந்துச்சு, இந்த வருஷம் வருமானம் இல்லை, போன வருஷமும் வருமானம் இல்லை, இந்த வருஷமும் வருமானம் இல்லை. வருமானம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தவிர்த்து வருமானம் வந்து உங்களுக்கு பத்திரத்துக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லி தரணுமா? தேவையை குறைச்சிக்கோங்க. தேவையை குறைச்சிக்கிட்டாக்கா உங்களுடைய வருமானம் போகும். லைக் ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுக்கணும், அது 1000 ரூபா ஆகும். நம்மக்கிட்ட அது இருந்தால் செலவாயிடும்னாக்கா ஒரு நான் பிராண்டட் ஷர்ட் அதே மாதிரி எடுங்க, 500 ரூபாயில் முடியும். ஸோ பாக்கி 500 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுதான். இப்போ எனக்கு 2018 இருந்த வருமானத்தை விட 2019 ஜாஸ்தியாச்சு. 2019 இருந்த வருமானம் 2020 ஜாஸ்தியாச்சு. அப்படியே வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. அதாவது காரு பங்களா அப்படிங்கிற விஷயம் இல்லையே தவிர்த்து, சொந்த வீடு இருக்குது, சொந்த வாகனம் இருக்குது, தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, தைரியமாக செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா தேவைங்களை குறைச்சி வச்சுட்டு சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு ட்ராவலிங் அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் 2024 வாழ்த்துக்கள். நன்றி.